ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகியை கல்யாணம் பண்ணி அவங்க 4 3 7 குழந்தை பெற்றிருக்கிறாங்க. 4 ஆம்பளை பிள்ளையும் 4 பொம்பளை பிள்ளையும் 3 ஆம்பளை பிள்ளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறக்குது ஹதீஜா நாயகி மூலமா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குழந்தைகளை எத்தனை பிள்ளைங்க அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் 4 பெண் குழந்தைகள் என்பதுல கருத்து வேறுபாடு கிடையாது. ஏன்னா 4 பேருமே இருந்தாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆன பிறகு அந்த 4 குழந்தைகளும் உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதனால 4 பொம்பளை பிள்ளைங்கிறதுல யாருக்கும் ரெண்டாவது கருத்தே கிடையாது. ஸைனபு, ருக்கையா, உம்மு குல்தூம், ஃபாத்திமா. ரசூலுல்லாஹ்வுடைய 4 பொம்பளை பிள்ளைங்க யாருன்னு கேட்டா இவங்க எல்லாம் முந்திய மூத்தா போல அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்ன பிறகு இவங்க உலகத்தில் வாழ்ந்தாங்க. வாழ்ந்ததுனால அவங்களும் கவனிக்கப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மகன் கவனிக்கப்படுவாங்கல்ல. ரசூலுல்லாஹ் ஆகுறதுக்கு முந்தியா இருந்தா கவனிச்சிருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்னு ஆன பிறகு அதுக்கு பிறகும் இந்த பெண் மக்கள் உசுரோட இருந்தாங்க. இருந்த காரணத்தினால ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மகள் ஸைனபு, இன்னொரு மகள் ருக்கையா, இன்னொரு மகள் உம்மு குல்தூம், இன்னொரு மகள் ஃபாத்திமா, இவ்வளவுக்கு வரலாறு இருக்குது. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல ரெக்கார்ட் இருக்கு. ஃபாத்திமாவுடைய கணவர் யாரு ரெக்கார்ட் இருக்குது. அலி ரலியல்லாஹு அன்ஹு ரெக்கார்ட் இருக்குது. அதே மாதிரி ருக்கையாவுக்கும் உம்மு குல்தூக்கும் கணவர் யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. முதல்ல ருக்கையா கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க. அவங்க ருக்கையா இறந்துடுறாங்க. இரண்டாவது மகளை என்ன செய்யறாங்க? அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி கொடுக்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய 2 மகளை கட்டினதுனால தான் அவருக்கு துன்னூரைன், 2 ஒளிக்கு சொந்தக்காரன் அவருக்கு பேரு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பேரே என்ன? துன்னூரைன். நூறுண்டா ஒரு பிரகாசம், நூரைன் 2 பிரகாசம். 2 பிரகாசத்திற்கு சொந்தக்காரர்னு சொல்லி அவருக்கு ஒரு பட்டமே சொல்லுவாங்க உஸ்மானுக்கு. இதனால 2 மகளை கட்டினாராம். ரசூலுல்லாஹ்வுடைய 2வது மகள் ருக்கையாவை கட்டினாரு, 3வது மகள் உம்மு குல்தூமையும் கட்டினாரு. அதுவும் இருக்குது. ஸைனபு ஆசு அவரை கல்யாணம் பண்ணாருன்னு சொல்லி அதுக்கு என்ன இருக்குது? ரெக்கார்ட் இருக்குது. அவர் மதமா காபிராவே இருந்தாரு, கடைசி அவர் இஸ்லாத்துக்கு வந்தாரு. இந்த விவரங்கள் எல்லாம் என்ன இருக்கு? வரலாறுல காணப்படுது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கல்யாணம் பண்ண வயசு ரெக்கார்ட்ல இருக்குது. அவங்க மனைவிக்கு எத்தனை வயசு என்பதுல 2-3 கருத்து வருது. துல்லியமான ரெக்கார்டு இல்ல. ஒரு பெண்மகள் மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தி மௌத்தா போறாங்க, ஃபாத்திமா நாயகி. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவங்க மரணிச்சிடுறாங்க. ருக்கையாவும் மரணிச்சிடுறாங்க. உம்மு குல்தூம் மரணிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிற நேரத்திலேயே. ஃபாத்திமா நாயகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து 6 மாசத்துக்கு பிறகு இறந்துடுறாங்க. அவங்களும் கொஞ்ச காலம் தான். அப்ப அந்த 4 பெண் மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததுல எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் யோகவித்த கருத்தில் இருக்கிறாங்க. ஹதீஸ்கள்ல அதுக்கு சான்று இருக்கு. 4 பொம்பளை பிள்ளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா ஆம்பளை பிள்ளை எத்தனை? ஏன்னா ஒரு ஆம்பளை பிள்ளை உசுரோட இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை ரசூல் என்று பிரகடனப்படுத்தக்கூடிய அந்த நேரத்தில் எந்த ஆம்பளை பிள்ளையும் உசுரோட இல்ல. அதனால என்ன வருதுன்னா பல மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேரு 3 ஆம்பளை பிள்ளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறாங்க. சில பேரு 2 ஆம்பளை பிள்ளை தான் அப்படிங்கிறாங்க. சில பேரு ஒரு ஆம்பளை பிள்ளை தாங்கிறாங்க. இப்படி 3 விதமான கருத்துக்கள் இருக்குது. ஒரு ஆம்பளை பிள்ளைங்கிறது யாருன்னா காசிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காசிம் என்று ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது ஹஜ்ஜா நாயகி மூலமா. அந்த குழந்தை சின்ன வயசுல இறந்து போயிடுச்சு. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அபுல் காசிம் அவங்களுக்கு ஒரு பட்டம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கடைசி வரைக்கும் ஆயிஷா நாயகி, ஹதீஜா நாயகி எப்படி கூப்பிடுவாங்கன்னா அபுல் காசிம் தான் கூப்பிடுவாங்க. காசிமின் தந்தையே. ஹதீஜா நாயகி மனைவி இருக்கிறாங்களே, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அழைக்கிறதா இருந்தா எப்படி அழைப்பாங்க? அபுல் காசிமே, காசிமின் தந்தையே அப்படின்னு அழைக்குவாங்க. அதே மாதிரி இந்த காசிமின் தந்தை அபுல் காசிம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய பெயரை நீங்கள் பெயராக வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஏதாவது காசிம் பிள்ளை இருந்தா உங்கள் அபுல் காசிம் சொல்லிக் கொள்ளாதீர்கள் அப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு காசிம் என்ற பெயரில் ஒரு மகன் இருந்ததுக்கு சான்று இருக்குது. அது போக தையிபு, தாகிரு இப்படி 2 பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா இல்ல இல்ல அப்துல்லான்னு 2வது பிள்ளை, அந்த அப்துல்லாவுக்கு தான் தையிபு தாகிருலாம் பேரு, ஒரே பிள்ளைக்கு தான் 3 பேரு. இப்படி எல்லாம் பலவிதமான கருத்துக்கள் ஆம்பளை பிள்ளை விஷயத்தில் வருது. ஏன் அப்படி வருது? பிறந்தாங்க ஒரு வயசுல இறந்து போச்சு. நமக்கு பக்கத்து வீட்டிலேயே சின்ன குழந்தைகள் ஒரு 2-3 குழந்தை இறந்து போச்சுன்னா கரெக்டா நமக்கு சொல்ல தெரியாது. எத்தனை குழந்தை அந்த வீட்டில் இறந்துருக்குன்னு சொல்ல தெரியாது. எதை நமக்கு சொல்ல தெரியும்?
யாரு இருக்கிறாங்களோ அதான் சொல்ல தெரியும். நமக்கு பக்கத்து வீட்டுல நடந்தது அது நமக்கு சொல்ல தெரியாது. எத்தனை குழந்தை பிறந்து எத்தனை குழந்தை சின்ன வயசுல இறந்துருக்குங்கிறது பெத்த தாய்க்கு தெரியும், அந்த தகப்பனுக்கு தெரியும். நமக்கு இத்தனை குழந்தை பிறந்துச்சு, இத்தனை இறந்து போச்சுங்கிறது தெரியும். சிறு வயசுல ஒரு 2-3 குழந்தை இறந்து போச்சுன்னு வைங்களேன், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு துல்லியமா சொல்ல தெரியாது. 2-3 குழந்தை இறந்துருக்கு, இல்லைங்க 3ங்க, இல்லைங்க 2ங்கம்மா, ஒருத்தர் 2மா ஒருத்தர் 3மா, அந்த பக்கத்துல உள்ள 2 குழந்தைமா, இந்த பக்கத்துல உள்ள 3மா, இதெல்லாம் துல்லியமா சொல்ல முடியாது. இதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் சின்ன வயசுல இறந்துட்டதுனால அது கரெக்ட் ரசூலுல்லாஹ்வும் சொல்லல, எனக்கு இத்தனை ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு, அது இத்தனையும் இறந்து போச்சுன்னு அவங்க வாயால சொல்லி இருந்தால் அது நம்ம ரெக்கார்டா எடுத்துக்கலாம். அவங்களும் சொன்னது இல்லை. அதனால ஒண்ணு நம்ம உறுதியா தெரிஞ்சுக்கலாம், காசிம் என்று ஒரு மகன் இருந்தது உண்மை. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரே என்ன? அபுல் காசிம். அபு என்றால் தந்தை, அபுல் காசிம் என்றால் காசிமுடைய தந்தை அப்படின்னு ஒரு பட்ட பெயரை அவங்களுக்கு இருந்தது உண்மை. 4 பொம்பளை பிள்ளைங்க இருந்தது உண்மை. இது போக இன்னும் சில ஆம்பளை பிள்ளைகள் இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம். அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லல, சரியான அறிவிப்புகள்ல ப்ரூஃப் செய்யப்படல. கன்ஃபார்மா உள்ளது ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒண்ணுக்கு மேல இருந்திருக்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்திருக்கலாம், 2 குழந்தை இருந்திருக்கலாம், 3 குழந்தை இறந்து போயிருக்கலாம். அதுக்கு நமக்கு தெளிவான ரெக்கார்டு கிடைக்கல. அதனால அந்த விஷயத்திலையும் பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்குது, அதுகளையும் தெரிஞ்சுக்கணும். அது போக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுக்கு முந்தி உள்ள வாழ்க்கையில வேற என்னென்னலாம் கிடைக்குது, என்னதான் அவங்க வாழ்க்கையில நமக்கு தெரிய வருதுன்னு கேட்டா, சின்ன வயசுல விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்கிறது தெரியுது. இந்த ஃபியூல் அடிட்டிவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். புகை குறைஞ்சிரும், மைலேஜ் கூடும், இன்ஜினுக்கு கெடுதல் இல்லை, சவுண்டு இருக்காது, வைப்ரேஷன் இருக்காது. ஒரு 25 பலன்கள் இதனால் கிடைக்குது. ஃபியூல் அடிட்டிவ்னு சொல்லி எரிபொருள் சேர்மானம் சொல்லிட்டு டிராப்ஸ் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 2 சொட்டு போட்டால் போதும். புது வண்டினா 10% மைலேஜ் கொடுக்கும், பழைய வண்டினா 30-40% வரைக்கும் கூட மைலேஜ் கொடுக்கும். பெட்ரோல் போட்டால் ஓடுது இல்லை, இது வேறு போடுறதுமா நினைக்கிறாங்க. அது அவங்க தப்பு இல்லை. ஆனால் இது என்ன செய்யும்னா மைலேஜ் மட்டும் இல்லை, இது போட்டு ஆரம்பித்து இன்ஜின் ஒர்க் ஷாப்புக்கு போகாது. சாதாரணமாக ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு வண்டி 10 வருஷத்துக்கு ஓடும், ரிப்பேரே இல்லாமல் ஓடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது புது வண்டி பழைய வண்டி எல்லாமே போடலாமா? எல்லா வண்டிக்கும் போடலாம். இது எவ்வளோ வருது சார் இது ரேட்டு? இது ஒரு டப்பா 270 ரூபா வரும். இது 100 லிட்டர் பெட்ரோலுக்கு போடலாம். இது ஃபியூல் எஃபிஷியன்சி பயன்படுத்துறதுனால வேறு ஏதாவது பிரச்சனைகள் எதுவும் வராது, எதுவுமே கிடையாது. அதில் பலன்கள் தான் இருக்குது, 25 பலன்கள் இருக்குது. இல்லைனாக்கா மத்திய அரசு எனக்கு ஃபண்டிங் தரமாட்டாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட பங்கில் தான் இந்த கம்பெனியை நான் நிறுவனம் பண்ணேன். இதை ஒன்றை பயன்படுத்தினாலே போதும், குளோபல் வார்மிங்கை 50% குறைச்சிடலாம். பெட்ரோல் விலையும் நமக்கு கணிசமாக குறையும். ஒரு பாட்டில் 1000 ரூபா பெட்ரோல் மிச்சம் பண்ணும். இது எப்படிங்க உங்களுக்கு பெட்ரோல் டேங்க்கில் உங்களுக்கு ட்ராப்ஸ் பண்ணிருந்தாங்க? 1 லிட்டர் போகிறப்ப 2 சொட்டு போட்டுக்க வேண்டியது. இப்போ இந்த ஆயில் போட்டு யூஸ் பண்ணுவாங்களே எக்ஸல் வண்டி, அதுக்கும் போடலாம். அதுக்கும் போடலாம், எல்லா மாதிரியான வண்டிக்கும் போடலாம். டீசலுக்கும் பயன்படுத்தலாம். எல்லா டீசல் பெட்ரோல் கரெக்ஷன் எல்லா வண்டிக்கும் போடலாம். தொடர்புக்கு 8220075098. இந்த ஃபியூல் அடிட்டிவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். புகை குறைஞ்சிரும், மைலேஜ் கூடும், இன்ஜினுக்கு கெடுதல் இல்லை, சவுண்டு இருக்காது, வைப்ரேஷன் இருக்காது. ஒரு 25 பலன்கள் இதனால் கிடைக்குது.